நடுவுல பார்த்தா டிஸ்கன்டின்யூ பண்ணானுங்க. டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்லாம் ஷோரூம் போய் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 220 இருக்கா? இருக்கான்னு கேட்க கேட்க டிஸ்கன்டின்யூ பண்ண பைக்கே திரும்பி ரீலான்ச் பண்றானுங்க. ரீலான்ச் பண்ணானுங்க சேம் தான். அதே ஹாலஜன் இண்டிகேட்டர் எப்படி இருக்கோ சேம் எல்லாம் தான் பண்ணானுங்க. ஆனா என்ன ஒரு சேஞ்சஸ்னா, அந்த கலர் சேஞ்ச் பண்ணானுங்க. அதே மாரி டிஸ்ப்ளேவ சேஞ்ச் பண்ணி விட்டானுங்க. டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணி விட்டா நெறைய பேர் டிஸ்ப்ளே புடிக்கல. ஆனா இருந்தாலும் 220 தான் வாங்கணும்னு நெனைக்கிறவங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அத அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அதே டிஸ்ப்ளேவோட 220 வாங்குனாங்க. மார்க்கெட்ல 220 விட நல்ல நல்ல பைக்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் எனக்கு 220 தான் வேணும்னு சொல்லிட்டு, பல பேர் ஷோரூம தேடி போயிட்டு தான் இருக்காங்க. பல பேரு பைக் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நானும் ஒரு 220 தான் வச்சிருக்கேன். அது பேர் ராக்கெட்டு. ஆக்சுவலா அது BS3. நம்மகிட்ட BS3 இருக்கோ, BS4 இருக்கோ, BS6 இருக்கோ, எது வேணா இருக்கட்டும். நம்மகிட்ட 220 இருக்கா? அது போதும். அவ்வளதான் கைஸ். 220ல உங்களுக்கு என்னதாங்க வேணும்? கம்ஃபோர்ட் வேணுமா? கம்ஃபோர்டபுளா இருக்கும் ஃபேமிலி ஏத்தின்னு போறதுக்கு. அதே மாரி டூரிங் பண்ணணுமா? அதுக்கும் கம்ஃபோர்டபுளா இருக்கும். மைலேஜ் குடுக்கும். டாப் ஸ்பீட் இருக்கும். அதே மாரி 5 ஸ்பீட்ல ஒரு 150 டாப் ஸ்பீட் பண்ணுதுன்னா, அது 220 மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாமே 220 இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல 220ல ஒரு சில பேர் பயங்கரமா மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி வீடியோஸ்லாம் அடுத்து அடுத்து போடுறேன்.